அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை சக்தி வாய்ந்த சோடசக்கலை வரக்கூடிய நேரம். நீங்கள் கேட்டதை அப்படியே கொடுக்கக்கூடிய இந்த 5 வினாடிகளை யாருமே தவற விடாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை போதும், மனதார சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்ட விஷயம் கேட்டபடி கிடைக்கும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை முன்னிட்டு அந்த நேரத்தில் நாம் நினைத்தது நடக்க நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தாங்க. இதை ஸ்விட்ச் வேர்ட்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வார்த்தை கூட கிடையாதுங்க. நாளைய ஒரு நாள் இப்ப நம்ம பார்க்க போகும் சோடசக்கலை நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க வார்த்தை என்ன, அதை எப்படி எந்த நேரத்துல உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த வார்த்தையை உச்சரிக்கலாம். இந்த சோடசக்கலை நேரம்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கறவங்களுக்காக ஷார்ட்டா நான் சொல்லிடுறேங்க. அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை 16 திதிகள் இருக்குங்க. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி 17ஆவதாக ஒரு திதி இருக்குங்க. அதுதான் சோடச திதி. கலை அப்படின்ற வார்த்தைக்கு திதின்னு ஒரு பொருள் இருக்குங்க. அதனால இதை சோடச கலைன்னு நம்ம சொல்லுவோம், அல்லது சோடச திதின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு நேரம் இந்த சோடசக்கலை திதி இருக்கும்னு பார்த்தோம்னா வெறும் 5 நொடிகள் தாங்க. 5 செகண்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடியது. சொடக்கு போடக்கூடிய 5 நொடிகள் தாங்க இந்த சோடசக்கலை நேரம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் முன்பாக இருக்கக்கூடிய 5 நொடிகள் தாங்க இந்த சோடசக்கலை. ஆனால் துல்லியமாக இந்த 5 நொடிகள் எந்த நேரத்துல வரும்னு யாராலையும் கணிக்க முடியாதுங்க. அதனாலதான் நம்முடைய சாஸ்திரங்கள்ல அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிவதற்கு 1 மணி நேரம் முன்பு, முடிந்த பிறகு 1 மணி நேரம், இந்த 2 மணி நேரத்தையும் சோடசக்கலை நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 மணி நேரத்துக்குள்ளதாங்க சக்தி மிக்க அந்த 5 வினாடிகள் இருக்கும். சரிங்க, இந்த நேரத்திற்கு அப்படி என்ன ஆற்றல் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த சோடசக்கலை நேரத்துல பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் மும்மூர்த்திகளும் இணைந்து தத்தாத்ரேயராக இந்த பூமிக்கு அருள் பாலிக்க கூடிய நேரம். அவங்களுடைய அருள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, நாம் மனதார உணரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் ததாஸ்து, அதாவது அப்படியே நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதை ஆசீர்வாதம்னு சொல்வதை காட்டிலும் வரம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். சோ இந்த நேரத்தை ரொம்பவுமே பாசிட்டிவா நம்ம பயன்படுத்திக்கணும், விழிப்புணர்வுடன் இருக்கணும். ஏன்னா மனதார நினைக்கக்கூடிய, உணரக்கூடிய விஷயங்களை அப்படியே நடக்கட்டும்னு ஆசீர்வாதம் செய்யறதுனால நல்ல விஷயங்களை நம்ம உணரணும். சோ இந்த நேரத்தை மிகுந்த விழிப்புணர்வுடன் லாபகரமாக நம்ம பயன்படுத்திக்கணும். சோ இந்த 2 மணி நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு எது தேவை, நம்முடைய வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது நடந்து விட்டதாக உண்மையாக நம்ம உணரணும், நல்லா ஃபீல் பண்ணணும். அதை கற்பனையாக ஆழமாக நாம் உணரும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது கட்டாயமாக நடக்கும். சோ இந்த 2 மணி நேரங்களும் ஏதாவது மந்திரம் சொல்லணும், நாம ஜபம் செய்யணும், அல்லது இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்ட மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க. இடையிடையே இந்த 2 மணி நேரத்தில் இப்ப நம்ம பார்க்கும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்ல வேண்டிய வார்த்தை அபியுதயா, அபியுதயா, அபியுதயா. சரிங்க, நாளைய தினம் சோடசக்கலை வரக்கூடிய நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை முற்பகல் 11 மணி 29 நிமிடங்கள் முதல் மதியம் 1 மணி 29 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க சோடசக்கலைக்கான நேரம். 11:29 AM to 1:29 PM வரை இருக்கும் இந்த நேரம் தாங்க சோடசக்கலைக்கான நேரம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எடுத்துக்கோங்க, அது உண்மையா நிறைவேறி
ஏறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா கொண்டு வாங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, நீங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையாகவே நீங்க அந்த சொந்த வீட்டை கட்டிட்டீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அதை உண்மையாக நீங்க நினைக்கணும். சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு நீங்க ஃபீல் பண்ணுங்க. நடுநடுவுல இப்ப நம்ம பார்த்த இந்த வார்த்தைகளையும் உச்சரிங்க. இத்தனை எண்ணிக்கையில சொல்லணும், இவ்வளவு நேரம் சொல்லணும்னு எந்த ஒரு கணக்கும் கிடையாதுங்க. இந்த 2 மணி நேரத்துக்குள்ள உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ நீங்க சொல்லுங்க. இந்த அபியுதயான்ற வார்த்தைக்கான அர்த்தம் செல்வ செழிப்பு, உயர்வு, இலக்கை அடைதல்னு அர்த்தம். ரொம்பவுமே சூட்சமமான வார்த்தை. ஆழமாக நம்முடைய இலக்கை அடைந்ததாக உணர்ந்து இந்த வார்த்தையையும் நம்ம சொல்லும் போது சந்தேகத்திற்கு இடமின்றி நம்முடைய கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மிக விரைவாக நிறைவேறும். சோ இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தட நாளைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ், அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை. இந்த ஆமையை வாங்கி வீட்ல அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்க வேணாலும் வைக்கலாம். பெட்ரூம்ல, ஹால் பகுதியில, பூஜை அறையில எங்க வேணாலும் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம், வைக்கலாம். முதல் விஷயம், இந்த ஆமையை வீட்ல நம்ம வைக்கும் போது வாஸ்து தோஷம் விலகும், பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுக்கும். பிசினஸ்லாம் நல்ல growth ஆகும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம், ஸ்ரீ குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும். பணவசியம் ஏற்படுவதன் மட்டும் கிடையாதுங்க, அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டமே இருந்ததில்லைன்னு. அப்படிப்பட்டவங்க இந்த எந்திரங்களை தினமும் பார்த்துட்டு வரும்போது அதிர்ஷ்டங்கள் பொங்கி பெருகும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அரோமா லோட்டஸ் ஆயில், தாமரை திரவியம். பொதுவாகவே தாமரை மலர் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணாலே ஒரு தெய்வீக நறுமணம் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்ல நீண்ட நாட்களாக இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேங்க, நல்ல பணவசியத்தை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். கடன் தொல்லையை நீக்கும். அடகு வைத்த நகைகளை விரைவாக மீட்க முடியும். அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படும். ஒரே ஒரு பாட்டில் நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க. சரிங்க, இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்குகள், அது காமாட்சி அம்மன் விளக்கோ, பாவை விளக்கோ, அகல் விளக்குன்னு என்னவாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். அதுவும் வாரத்துல 2 நாட்கள் நீங்க பயன்படுத்தினாலே முழுமையான பலன்களை பெற முடியும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம். பொதுவாகவே இந்த லாவெண்டர் திரவியத்திற்கு தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய சக்தி உண்டு. வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து வீட்டை நீங்க தொடச்சு பாருங்க, வீட்டிற்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கண்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டை நெருங்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா யாருக்காவது காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போகிட்டு இருக்கும். அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவு, கலகங்கள் ஏற்பட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவெண்டர் திரவியத்தை பயன்படுத்தி பாருங்க, மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.